ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களுக்கு இன்வாய்ஸஸ் நிறைய இருக்குது. ஜிஎஸ்டிஆர் 1 அப்லோட் பண்ணும்போது அப்படின்னா இந்த டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ண தேவையில்லை. ஜிஎஸ்டி வெப்சைட் போனதுக்கப்புறமா அதில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் டூல்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஆஃப்லைன் டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட்ஸ்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கும். ஃபார்மெட் எக்ஸல் ஃபார்மெட்டில் எப்படி இருக்கணும், சிஎஸ்வி ஃபைல்ஸ்னால் அந்த ஃபார்மெட் எப்படி இருக்கணும், ரீட்மி ஃபைல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ டவுன்லோட்னு கொடுத்துக்கோங்க. ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளே ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கும். அதை ரன் பண்ணுங்கள். அதை ரன் பண்ணால் தான் அந்த ஃபைல் வந்து உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகும். ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல் அப்ளிகேஷன். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே கொண்டு போய் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் போட முடியும். உள்ளே போட்டதுக்கப்புறமா நமக்கு ஜேசன் ஃபைல் க்ரியேட் ஆகும். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் போடணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 டெம்ப்ளேட் எப்படி இருக்கணும், ஜிஎஸ்டிஆர் 2 டெம்ப்ளேட் எப்படி இருக்கணும்னு அவங்க ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 ஒர்க் ஷீட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவங்களே கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். B2Bனா நம்பர் ஆஃப் ரிசிபியன்ஸ் இப்படி தான் இருக்கணும், ரிசீவர் நேம் இப்படி தான் இருக்கணும், இன்வாய்ஸ் டேட் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும், இன்வாய்ஸ் டேட்டு, நம்பரு, வேல்யூ எல்லாம் இப்படிப்பட்ட காலத்தில் தான் இருக்கணும்னு ஒரு ஃபார்மெட் எக்ஸல் ஷீட் கொடுத்துருப்பாங்க. இதே போல் B2C, B2B அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டிஆர் 1ல் நீங்கள் என்னென்ன ஃபைல் பண்ண போகிறீங்களோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக கீழே ஒரு ஒர்க் புக் கொடுத்து அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம் எப்படி போடணும் அப்படின்ட்டு. அல்லது இதை கூட காப்பி பண்ணி நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற அந்த ஜிஎஸ்டிஎன் சப்ளையர் ரிசிபியன்ட் நேமை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் அதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த ரிசிபியன்ஸ் வேல்யூ மட்டும் நான் டெலிட் பண்ணி மேலே உள்ள ரோ மட்டும் அப்படியே வச்சு இதை ஒரு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னுடைய ரிசிபியன்ட்டை இனிமேல் தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இன்வாய்ஸ் நம்பர், டேட் எல்லாம் இனிமேல் தான் கரெக்டாக ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் இன்வாய்ஸஸ் புதுசாக வர்ற இன்வாய்ஸஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டூலை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த டூலை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு லிங்க் தான் வந்து புதுசாக ஜேசன் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான டேப். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஜிஎஸ்டிஐன் நம்பர், எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஜிஎஸ்டிஆர் 1 க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் எந்த டேக்ஸ் பீரியடுக்கு பண்ண போகிறீங்க, இது எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுங்க. இந்த டேக்ஸ் பீரியட் என்னவோ அதுக்கான இதை தான் இப்போ நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் கொண்டு போட முடியும். ஸோ இதில் நிறைய டேப்ஸ் இருக்கும். இம்போர்ட் ஃபைல் மொத்தமாக நீங்கள் ஃபைலில் பண்ணலாம், அல்லது ஒன்றா கூட பண்ணலாம். இப்போ ஒரு இன்வாய்ஸஸை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை பல்காக எக்ஸல் ஃபைல் அல்லது சிஎஸ்வி ஃபைலில் நீங்கள் வந்து போட போகிறீங்கன்னா கீழே இந்த இம்போர்ட் எக்ஸல் அல்லது இம்போர்ட் சிஎஸ்வின்னு இருக்கும். ஸோ இந்த டேபை கிளிக் பண்ணி நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸல் ஃபைலை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி இங்கே வந்து கிளிக் பண்ணி Ctrl+V அப்படின்னு கொடுக்கணும். எந்த வித ஃபார்மெட்லேயும் பிரச்சனை இல்லைன்னா எல்லா இன்வாய்ஸஸும் ஆட் ஆயிரும். இப்போ வியூ சம்மரி கொடுத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ் இருக்குது எல்லாமே அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஜெனரேட் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஜேசன் ஃபைல் க்ரியேட் ஆயிரும். இதை டவுன்லோட் பண்ணி உங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஃபைல்லையோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இப்போ சேவ் பண்ணலை. சேவ் பண்ணியாச்சு. இப்போ பேக் போயிட்டு இல்லை நான் தப்பாக பண்ணிட்டேன், இது டிசம்பர் மாதத்துக்குள்ளே இன்வாய்ஸஸ் இல்லைன்னா நீங்கள் டெலிட் ஆல் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே டெலிட் ஆயிரும். சம்மரி டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் அங்கே உள்ள வரும். ஒன்றா கூட நீங்கள் டெலிட் பண்ணலாம். எப்போவுமே நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு அடுத்தப்போ ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அது கூட ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சம்திங் ஏதோ 10 இன்வாய்ஸஸ் ஆட் பண்ணியிருக்கிறீங்க, திரும்ப அது தப்புன்னு நினச்சிட்டு திரும்ப ஆட் பண்ணிங்கன்னா அந்த 10 இன்வாய்ஸஸோடு சேர்ந்து தான் திரும்ப ஆட் ஆகும், அல்லது டூப்ளிகேட்ஸ் எரர் த்ரோ பண்ணும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் டேட் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். டேட்டு மந்த்துக்கு வந்து 3 லெட்டர்ஸில் இருக்கணும், அப்புறம் இயர் இருக்கணும். இதில் நீங்கள் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் ஜிஎஸ்டி டூல் ஆஃப்லைன் டூலில் போடும்போதே எரர் த்ரோ பண்ணிடும். எக்ஸாம்பிள் இப்போ டிசம்பருக்கு பதிலாக அதை டிசம்பர் மந்த்துக்குள்ளே நம்பர் 12 அப்படின்னு நான் அதில் ஆட் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இங்கே போய் பேஸ்ட் பண்ண போகிறேன்.
எல்லாத்துலேயும் தப்பு சொல்லாது, அந்த ஒரு ரோவில் மட்டும் தப்பு சொல்லும். Ctrl V கொடுத்துட்டிங்கன்னா எஸ் கொடுங்க. ஸோ ரோ 9ல் வந்து டேட் ஃபார்மேட் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடும். ஸோ இதை போய் நான் இப்போ மாற்றிட்டு வந்துடுறேன். இப்போ மற்ற ரோஸ் எல்லாமே இங்கே ஆட் ஆகிருக்கும், இந்த 9 ரோ மட்டும்தான் ஆட் ஆகிருக்காது. ஸோ டேட் ஃபார்மேட்டை அங்கே போய் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜான் போட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து நமக்கு எரர் த்ரோ பண்ணாது. ஏன்னா ஜான் ஃபார்மேட் கரெக்டு தான், அதனால் அது எரர் த்ரோ பண்ணாது. இப்போ நம்ம இந்த 12ன்னு மாற்றினதை மறுபடியும் டிசம்பர் அப்படின்னே மாற்றிடலாம். மாற்றிட்டு சேவ் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி போர்ட்டலில் கொண்டு போய் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஜேசன் ஃபைலை அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா இதுலேயுமே இந்த 18க்கு பதிலாக நீங்கள் 9 சம்திங் எது இருந்தாலும் எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டேன். ஃபினான்ஷியல் இயர் சூஸ் பண்ணிவிட்டு ஜனவரிக்கு கொண்டு போய் போட போகிறேன். நான் க்ரியேட் பண்ணது டிசம்பர் ஃபைலுக்கு, ஆனால் இப்போ அப்லோட் பண்ண போகிறது ஜனவரி மந்த்துக்கு. ஸோ கண்டிப்பாக எரர் த்ரோ பண்ணும். ஸோ சூஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு எரர் த்ரோ பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூலில் போயிட்டு ஜனவரி அப்படின்ற மந்த்துக்கு டேக்ஸ் பீரியடுக்கு இன்வாய்ஸஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ டேக்ஸ் பீரியடில் ஜனவரின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பண்ணும்போது டிசம்பர் அப்படின்னு இருந்தது. ஸோ ஜனவரி சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற இன்வாய்ஸஸ் எல்லாத்தையும் முதல்ல டெலிட் பண்ணிடுங்க, இல்லாட்டி டூப்ளிகேஷன் ஆட் ஆயிரும். ஸோ இம்போர்ட் ஃபைல் Ctrl C கொடுத்து Ctrl V கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. ஜேசன் ஃபைலை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் கொண்டு ஜேசன் ஃபைலை அப்லோட் பண்ணிடலாம். நான் அதுக்கு மேலேயே ஓவர் ரைட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு ஜனவரி மந்த் டேக்ஸ் பீரியடுக்கு சூஸ் பண்ணிவிட்டு ஃபைலை அப்லோட் பண்ணால் உள்ளே போயிடும். நான் இப்போ வந்து நிறைய உள்ளே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டெலிட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும், ஒவ்வொன்றா டெலிட் பண்ணணும். அதனால் ஒரே ஒரு இன்வாய்ஸ் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ப்ராசஸ்ட் NA எரர் ரிப்போர்ட் ஒன்றும் இல்லைன்னா NA அப்படின்னு வந்துடும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பேக் போயிட்டு GSTR 1 உள்ளே போய் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எது ஆஃப்லைன் டூல் மூலமாக என்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களோட GSTR 1ல் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எரர் ஃபைல் டவுன்லோட் பண்ணி பார்க்கனாலும் பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் எரர் ஃபைல் ஜென்ரேட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம போட்ட ஜனவரி மந்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் உள்ளே இருக்கும். இப்போ இதில் 0ன்னு காட்டும், ஆனால் ஆக்சுவலாக இதில் 1ன்னு இப்போ காட்டியிருக்கணும். ஒரு இன்வாய்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் எக்ஸல் ஷீட்டில் போட்டு, ஆனால் நான் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஆனால் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஆட் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணனாலும் டெலிட் பண்ணிடலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள ஆட் ஆர் எடிட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் எல்லா இதுக்குமே பண்ணலாம், ஒவ்வொன்றாவும் ஆட் பண்ணலாம். இது வந்து நம்ம ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல் மூலமாக மொத்தமாக ஆட் பண்ணது. சிம்பிளிசிட்டிக்காக நான் ஒரே ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் இப்போ டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போவும் இது உடனே ரெஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் பேக் போனீங்கன்னா அது இருக்கிற மாதிரி தான் காட்டும், ஆனால் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அது டெலிட் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பேக் போயிட்டு இது உள்ளே காட்டுது, ஆனால் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஒன்றும் இருக்காது. தெர் ஆர் நோ இன்வாய்ஸஸ் டு பி டிஸ்பிளேடுன்னு காட்டும். ஸோ இப்படி தான் பல்காக ஆட் பண்ணி பல்காக டெலிட் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு ரோவாக கூட ஆட் டீட்டெயில்ஸ் போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு மந்த்து ஏற்கனவே ஃபைல் பண்ணதை நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மந்த் டேக்ஸ் பீரியட் மந்த்தை சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஜேசன் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். அந்த ஜேசன் ஃபைலை உங்கள் டெஸ்க்டாப்பில் எங்கேயாச்சும் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூவில் ஓப்பன் பண்ணி செகண்ட் ஒரு டேப் இருக்கும், ஓப்பன் டவுன்லோடட் ரிட்டர்ன் ஃபைல் ஃப்ரம் ஜிஎஸ்டி போர்ட்டல்னு அதில் போட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம்.
ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல் பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.